ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் லென்ஸை எப்படி லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கூகுள் லென்ஸோட யூஸ் என்னென்னா, நம்ம கிட்ட இருக்க இமேஜில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இமேஜில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்க ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இல்லைன்னா பிடிஎஃப் இல்லை எனி டாக்குமெண்ட்டு அதில் வந்து நம்மளால் காப்பி பேஸ்ட் பண்ண முடியல, அந்த வேல்யூ வந்து காப்பி பண்ண முடியலன்னா கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம காப்பி பேஸ்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எல்லா சிஸ்டத்துலையும் அவைலபிளாக இல்லை, சில சிஸ்டத்தில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து அந்த ஃபைலில் வந்து வச்சுருக்கேன், அது உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அதுவாக டவுன்லோடிங் ஆகி இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், கூகுள் லென்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ கூகுள் தான் இன்ஸ்டால் ஆகும். கூகுளோட ஃபீச்சர்ஸ் தான் வந்து கூகுள் லென்ஸு. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து சைன் வித்தவுட் அன் அக்கௌண்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து நமக்கு எந்த ஸ்க்ரீன்னாலும் நமக்கு இது யூஸ் ஆகும். இதை வந்து கொண்டு வரதுக்கான கமாண்ட் வந்து ஆல்ட்டு ப்ளஸ் ஸ்பேஸ், அதை நம்ம கொடுத்தாம போதும். இதிலே பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு ப்ளஸ் ஸ்பேஸ் அப்படின்ட்டுருக்கு. ஜஸ்ட் நீங்கள் ஆல்ட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அப்படி ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து சர்ச் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனே வச்சுக்கலாம். இப்போ இந்த இமேஜில் இருக்கவங்க யார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலை. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த லென்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எதுலேருந்து நீங்கள் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா போதும். இதுலேருந்து அவ்வளோதான். இது மட்டும் நான் க்ராப் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் நான் இப்போ சர்ச் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த இமேஜ் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோட இமேஜ். ஸோ அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் வரும். அந்த இமேஜே எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் ஃபுல்லாக வந்துடும். ஸோ இமேஜ் இந்தமாரி சர்ச் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குவாட்ஸ் இருக்குது. ஸோ இந்த குவாட்ஸில் இப்போ இது தமிழ் இருக்குது. சப்போஸ் இது வந்து இப்போ இங்கிலீஷில் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணிக்கலாம். ஆல்ட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் இந்த லென்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இன்னொரு ஓப்பன் ஆயிரும். இது யார் சொன்னது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இதில் இங்கே வந்துருச்சு. அந்த குவாட்ஸோட மீனிங்கு, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துருச்சு. இந்த குவாட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் வந்திருக்கு. ஓகே, இப்போ இதில் வந்து இந்த இடத்துல டிரான்ஸ்லேட்னு இருக்குது. இதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இங்கிலீஷ்னு இருக்குது. இங்கிலீஷுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழில் இருந்தது அந்த இடத்துல எதுவும் சேஞ்சஸ் ஆகாமல் அப்படியே இங்கிலீஷ் லெட்டருக்கு மாறிடுச்சு. சப்போஸ் இது உங்களுக்கு வேறு லாங்குவேஜுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வேறு லாங்குவேஜும் இதில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேறு லாங்குவேஜுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, உங்களோட அந்த டாக்குமெண்ட்டில் காப்பி பேஸ்ட் பண்ண முடியல, அப்போ அந்த டைமில் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஆல்ட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் எந்த லெட்டர்ஸ் வேணுமோ, எது வரைக்கும் வேணுமோ, இது மட்டும் வேணும் அப்படின்னா இதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல காப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு காப்பி ஆயிடுச்சு. காப்பி ஆயிடுச்சா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு நான் இந்த இதிலே பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். Ctrl+V கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் அப்படியே கரெக்டாக இங்கே வந்துருச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஃபுல் ஸ்க்ரீனுமே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இதை பற்றின ஒரு அனலைஸ் நமக்கு வேணும் அப்படின்னா, இது நமக்கு புரியல அப்படின்னா இதில் வந்து ஷேர் ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கும். இதை கொடுத்துட்டு எதை வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ நம்ம அந்த டாக்குமெண்ட் தான். ஸோ டாக்குமெண்ட்டுக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய என்ன டீட்டெயில்ஸ் சொல்ல வராங்களோ அது எல்லாமே நமக்கு இதில் வந்து கீழே ஷோ ஆகும். ஸோ அதை ஃபுல்லாகவே கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இதில் தேடிக்கலாம். எவ்வளோ சேலரி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸு. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு மொத்தத்தையும் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே காப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா காப்பி ஆயிரும் எல்லாமே. ஜஸ்ட் இந்த இடத்துல Ctrl+V கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து இங்கே பேஸ்ட் ஆயிரும்.
ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எந்த இடத்துல வேணாலும் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் உங்களோட டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஸோ இமேஜஸ் எதுவும் சர்ச் பண்ணணுன்னா கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட சிஸ்டத்தில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.